ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீரேஜ் சேனல் டு ஷிப்போடனில் எபிசோட் 97 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எந்த வில்லேஜ்டா? ஆமா, அனலைஸ் பண்றதுக்கு ஷீனோ அனுப்பி வச்ச கோச்சிங் இதானா? நம்ம வில்லேஜ் தான். அது கிறிஸ்டலா? ஒரு நிமிஷம். ஆமா, என்ன இது? இதுல இருக்கிற இந்த எக்ஸகன் பேட்டர்ன்ஸ் புரிஞ்சுக்கவே முடியலையே. எனக்கு தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணவங்களோட ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா ஷீனோவோட பூச்சி உடலுக்குள்ள இருந்த ஃப்ளூயிட்ஸ் கூட இந்த ஜூட்ஸுவால கிறிஸ்டலைஸ் ஆயிருக்கு. இப்பதான் புரியுது. என்ன பிரச்சனை லேடி சொன்னாடி? இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது முன்னாடியே தெரியுமா? நிறைய கதைகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். வதந்தின்னு கூட சொல்லலாம். எதை தொட்டாலும் கிறிஸ்டலா மாறக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நிஞ்சிட்சு. மனித உடலுக்குள்ள இருக்கிற ரத்தத்தை கூட அதால கிறிஸ்டலா மாத்த முடியும். கிறிஸ்டல் ஸ்டைல். ஒரு முழு கிராமத்தையே இந்த ஸ்டைல வச்சு தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கான எந்த ஆதாரமும் கிடைக்கல. சோ இது ஒரு வதந்தியா இருக்கும்னு நினைச்சு விட்டுட்டாங்க. ஆனா இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது உண்மையாவே கிறிஸ்டல் ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கு. அதேதான். நான் சொன்ன சம்பவம் நடந்து பல வருடங்கள் ஆயிருக்கும். அந்த கிராமத்துல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்பதான் கக்காஷி இத பாத்திருக்காரு. ஒரோச்சிமாரு கலெக்ஷன்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் கூட தான் நாம மோத போறோம். அப்படின்னா ஒரோச்சிமாரு இப்ப அவனோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டானா? சாஸ்கே நம்ம கிராமத்தை விட்டு போய் 3 வருஷம் முடிய போகுது. அந்த ஒரோச்சிமாரு சாஸ்கே உடல் அபகரிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். எனக்கு தெரிஞ்சு ஒரோச்சிமாரு அவன் வெசல மாத்துறதுக்கு இப்ப தயார்படுத்திக்கிட்டு இருக்கான். எப்படியாவது இந்த கிறிஸ்டல் ஸ்டைல பயன்படுத்தின நிச்சாவை நாம கண்டுபிடிச்சு சாஸ்கே அங்கிருந்து காப்பாத்தி ஆகணும். ப்ரொசீஜர் படி பார்த்தா நாம ஃபாலோ பண்றதுக்கு கக்காஷி குறிகளை விட்டுருக்கணும். உங்க கண்ணுல ஏதாவது பட்டுதா என்ன? ஏன்னா இது வரைக்கும் நான் எதையும் பார்க்கல. பிரமாதம் போங்க. ஒருவேளை நாம அவரை ஃபாலோ பண்ணி வருவோங்கிற விஷயத்த மறந்துட்டாரா? இங்க பாரு, அவர் ஒண்ணும் உன்ன மாதிரி கிடையாது. அவரும் அவரோட டீமும் இப்ப ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காங்க. சாய், சரி, காத்துல பறந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா கேப்டன். அதுதான் ஒன்று அனுப்பிச்சு. நிஞ்சா ஆர்ட் சூப்பர் பி ஸ்க்ரோல். போற போக்க பார்த்தா கொஞ்ச நேரம் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்பவே திரும்பி வந்துடுறேன். ஓகே? ஐயோ, போய் ட்ரைன் பண்ண போறியா? மரியாதை இங்கே இரு நருட்டோ. இல்ல, அவன் போய் தாக்குதல் எடுத்து அப்படியே ட்ரைனிங் பண்ணுவான்னு நினைக்கிறேன். என்ன இது? சர்ச் கோட் இங்க இருக்க மாதிரியே தெரியலையே. எங்க போயிருப்பாங்க? போகுது. லவரா? ஏதோ ஆட்டு மாதிரி தான் போகுதுன்னு நினைச்சிட்டேன். நான் வந்து நினைச்சிட்டேன். சின்ன இதை பண்றான் போல. ட்ரைனிங் ரிவ்யூ பண்ண கிடைக்கிற எல்லா சான்ஸையுமே பயன்படுத்திக்கணும். இது வரைக்கும் என்ன கத்துக்கிட்டேங்கிறதையே நான் மறந்துட்டேன். டயர்ட் ஆயிட்டுனா எப்பறா மிஷன்? என்ன திடீர்னு புகை கிளம்பி இருக்கு? இது வந்தாலே கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்குல்ல. அந்த பையனை பாப்பானோ? அவனா? ஆமா. இப்ப பேசி அவனை அப்படியே கூண்டு போயிடுறான். ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல பார்த்தேனே. ஆனா ஆமா, இது அதே பையன்தான். அது சரி, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கமேலியஸோட புஷஸ் எல்லாமே இவ்ளோ சின்னதா இருக்காது. காட்டுல வளரக்கூடிய கமேலியஸ் மரங்கள் ரொம்ப பெருசா இருக்கும். என்ன உளறிக்கிட்டு இருக்க தம்பி? நம்ம 2 பேரும் ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல மீட் பண்ணோமே. எல்லாருக்குமே அவங்களுக்கு சொந்தமான வீடுன்னு ஒண்ணு இருக்கும். உன்னை பத்தி யாரு நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களோட மனசுதான் உன்னோட வீடு. ஆமா, இந்த விஷயத்த உனக்கு சொல்லி கொடுத்ததே நான் தானே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ தனியா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூட வரலையா? அந்த ஒயிட் கமேலியஸ பாரு, அது ரெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் காத்துல மறைஞ்சு போயிடுச்சு.
அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றான். எல்லாம் போயிடுச்சு. அப்படின்னா உனக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஹேய், உனக்கு ஓகே? பையன் நீ வந்தாலும் எங்க புகை கூட மூட்டமா தான் வரலாம்ல? இருக்கு அந்த இடம். இது நல்ல ஐடியா தானே? நீ எங்க கூட கண்டிப்பா வா. இப்போ ஒரு மிஷன்ல இருக்கோம், ஆனா அது முடிஞ்சதும் நான் வந்து உன்னை கூப்பிட்டு போறேன். ஓகே? சந்தோஷமா போயிடுறா டேய். எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ இங்கே வெயிட் பண்ணு. ஐயோ, நான் வெயிட் பண்ணியே ஆகணும். ஆ? என்ன பத்தி யாரு நினைக்கிறாங்களோ அவங்க இருக்கிற இடத்துக்கு தானே நான் போய் ஆகணும். ஆமா, அதுவும் சரிதான். அப்படின்னா என்னோட வாழ்க்கையிலயும் என்ன பத்தி நினைக்க கூடியவங்க இருக்காங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. யாராவது ஒருத்தராவது உன்னை பத்தி யோசிப்பாங்க. எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப ஐயோ, என்னைய ஒருத்தர் அவ்வளவுதான் அன்பா பேச போயிடும் இப்போ. பாத்தியா, அவங்க யாரா இருந்தாலும் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தா சந்தோஷம். இவன் உண்மையா இத நம்புறான், பாரு, ஏமாத்த அவங்க யாரா போறான். இருந்தாலும் விட்டுறாதா. நீ எப்பவும் அவங்க கூட தான் இருக்கணும். அவன் மனசுல அது இருக்கணுமே. இது ஷீனோவுடைய நாருட்டோ சாரி, நான் இப்ப கிளம்பணும். என்ன இது, மறைஞ்சு போயிட்டான். இலிஷன்னா இங்க பரவாயில்ல, அந்த வந்துட்டு பையனுக்கு போவானா? போறதுக்கு ஒரு வீடாவது கிடைச்சிருக்கே. சந்தோஷம். நருட்டோ சீக்கிரம் வா. ஷீனோவோட பூச்சிகளை கண்டுபிடிச்சிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணணும். வந்துட்டேன். தனியே இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாரி, நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ம், சும்மா வாய்க்கு வந்ததா கதை கட்டுறான். பாருங்க, சுத்தி முத்தி இங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல. ஹேய், நான் ஒன்னும் போய் சொல்லல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பையன் இங்கதான் இருந்தான், ஆனா திடீர்னு மறைஞ்சு போயிட்டான். ஏதோ காத்து மூலியமாவே அவன் வந்து பேச முடியுமா? வாழ்க்கையில ஜெயிக்கிறதுனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சரி சரி சொதப்பிட்டோம். ஆனா அவங்கள சமாளிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. சரி விடுங்க, நம்ம எதிரியோட சக்தி என்னங்கறதையாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அந்த ககாஷிய சமாளிக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டம். முதல்ல எப்படியாவது நம்ம அவனுடைய கதையை தான் முடிக்கணும். லார்ட் ஒரோச்சிமாரோட திட்டத்துல இவங்களால எந்த சொதப்பலும் நடக்க கூடாது. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். இனி நடக்கிற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கக்காஷி தான் டார்கெட்டே வைக்கிறாங்க. என்னுடைய டிராப் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏதோ வச்சுட்டு வந்தால அங்கங்க. ஆக்டாங்குலர் ஜேக் கிறிஸ்டலோட விதைகளை 8 ட்ரைகிராம்ஸ் 8 ஸ்கொயர்ஸ் ஃபார்மேஷன்ல விதைச்சு வச்சிருக்கேன். அது மின்னும் போது கிறிஸ்டலுக்குள்ள யார் இருந்தாலும் வாழ்நாள் முழுக்க அங்கே அடைஞ்சு கிடக்க வேண்டியதுதான். அரெஸ்ட் பண்ற மாதிரியா? ப்ளூம் அடி கிறிஸ்டல் பாவியா. ஸ்டைல் ஜேக் கிறிஸ்டல் லேபிரிந்த். இதுக்கு வேற அழகா இருக்குன்னு போய் தொட்டிச்சிங்கன்னா அவ்வளவுதான். சிறப்பு போல இருக்கு. ஓ, சுத்தி அப்படியே போட்டுரும் போல. ஷீனோ எந்த பக்கம் போகணும்னு தெரியுமா? இதோ சொல்றேன். என்னோட பூச்சிகள் அதோட வலைய விரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் தடுத்து நிறுத்தி இருக்காங்க. சரியா 10 o'clock திசையில போகணும். இவன் தான் இந்த கிறிஸ்டல் எடுத்து சண்டை போற ஒரே ஆளா இருப்பான் போல. திட்டம் என்னங்கறத கண்டுபிடிச்சாகணும். ஆல்ரைட், கிளம்பலாமா? இல்ல, வெயிட் பண்ணுங்க. இப்ப என்ன பிரச்சனை ஷீனோ? ட்ராப் இருக்குடா டேய். என்னோட பூச்சிகள் ரொம்ப வினோதமா நடந்துகிட்டு இருக்காங்க. பாவம், அதுங்களால தப்பிச்சு வர முடியல. புரியுற மாதிரி சொல்லு. மண்டைக்கு எட்டாத. என் பூச்சிகள் திசைய மறந்துருச்சுங்கன்னு நினைக்கிறேன். ஒரே குழப்பத்துல சுத்திக்கிட்டு இருக்குங்க. ஏதாவது கென்ஜுட்சுவா இருக்குமோ? ஆனா நம்ம கூட மோதினவங்க நேரடியா தானே தாக்குனாங்க. ஒருவேளை அவங்களுடைய முழு சக்தியை நம்ம கிட்ட காட்டாம இருந்திருக்கலாம்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க சக்திகளை ஒளிச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்றியா? ஹினாட்டா, இங்க சீலிங்ல எல்லாம் பேரியர் ஜுட்ஸு இருக்கான்னு பாரு. ஓகே. தீர்க்குகான். அவளே பாக்குறான். ஹினாட்டா, என்னாச்சு அது? நான் நம்மளையே பார்த்தேன். அதை தாண்டி யாரையுமே பார்க்க முடியல. பியாக்குகன் வேலை செய்யலையா? ஏய், கிறிஸ்டல் இவ்வளவு வேலை பண்ணுமா? கிறிஸ்டல் ஸ்டைல் ஜேக் கிறிஸ்டல் மிரர். மிரர் மாதிரி. தானே பாத்துக்கிற மாதிரி. எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. வயசானாலும் அழகு அப்படியே தான் இருக்கு. ஜேக் கிறிஸ்டல் க்ளோன் ஜூட்சு.
ஐயோ, அப்ப மறுபடியும் அவங்களுக்குள்ளே சண்டை போற மாதிரி ஆயிடும் போது. என்னென்னமோ பண்றாயா அவன். நாமளும் பூச்சிகளும் ஏதோ ஒரு விதமான பேரியருக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம். என் பூச்சிகளை பயன்படுத்தி அவங்கள சுத்தி வளைச்சிட்டேன்னு நினைச்சேன். ஆனா எதிரி சுதாரிச்சு அவுட்டர் பெரிமீட்டர்ல நம்மள லாக் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கு. ஜாக்கிரதை. மரத்தையே வெட்டுதுதான். அவளுக்கு எப்படி இவ்வளோ சக்கரை ட்ரை ஆகாது அவளுக்கு? Jade Crystal Blade. தக்காஷி குணால் ஒன்று தான் எதையும் தொடர்ந்து இது இப்ப ஒரு இவளை crystallizing பார்த்துட்டாங்க. jutsu. இருப்பதா இருக்கிற எல்லாத்தையுமே இது கிறிஸ்டலா மாத்திரும். அப்படின்னா இதால பலவிதமான ஆயுதங்களை உருவாக்க முடியும். வெறும் காத்த கூட இதால ஆயுதமா மாத்த முடியும். ரொம்ப நேரம் இது கூட மோதுறது கண்டிப்பா நல்லது இல்ல. ககாஷி இந்த காப்பி நிஞ்சா. இதுதான் அவனோட ஷாரிங் கன். அதை பயன்படுத்தியும் பிரயோஜனம் இல்லை. என்னோட கிறிஸ்டல் ஸ்டைல காப்பி அடிக்கவே முடியாது. கீகேக்கு எங்க இது பண்ண முடியாது தான். இது வேலைக்காகல பியாக்குகான் வேலை செய்ய மாட்டேங்குது. உன்னோட கண்களை பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்னோட ஜேட் கிறிஸ்டலுக்குள்ள லைட் ரிஃப்ராக்ட் ஆகும். சோ நீ அந்த பியாக்கோகான பயன்படுத்துறது உனக்கு ஆபத்தா மாறிடும் தெரியுமா? பியாக்குகான் மட்டும்தான் என்னோட சக்தி நினைச்சியா? ஐயோ பாவம். அப்படின்னா இப்ப என் கூட நேரடியா மோத போறியா? ஆனா கண்ணே தெரியாம எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க போற சொல்லு? நருட்டோ என்ன பாராட்டுறதுக்காகவே நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு எவ்வளவோ ட்ரைனிங் எடுத்திருக்கேன். உயிரை விடுறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆசையா? நான் கண்டிப்பா நெஜி அளவுக்கு சக்தி வாய்ந்தவ கிடையாது. ஆனாலும் எதிரி மேல கவனத்தை செலுத்தணும். V60 போடுறா. Gentle fist. 8 trigrams, 32 pounds. 2 pounds. 4 pounds. 8 pounds. ஓ 16 pounds. வெளியே வரைக்கும் போகுது தாண்டி. ஒர்க் ஆகுமான்னு தான் தெரியல. நடிப்பாலே நான் சாதிச்சிட்டேன். உடனே காட்டினாரு. ஷேடோ கூட இல்லை, அது கிறிஸ்டலே கிறிஸ்டல் இது. ஸ்டைல் ஜேட் கிறிஸ்டல் பிரிசன். சிறு பிடிச்சிட்டா. இனிமேல் இவங்கிட்ட மட்டும்தான் இந்த திரை வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். உடச்சிட்டு வந்துடும். இது யாரும் அடிச்சிட்டாலும் அவ்வளோதான். என்னாச்சு? திடீர்னு மறைஞ்சிட்டா. என்னாச்சுன்னு தெரியல. ஹினாட்டா வச்சு என் கூட மோதினவளும் ஓடி போயிட்டா. ஹினாட்டா எங்க? பாவம், உங்களை நம்பி வந்த பொண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டீங்களே. ஐயோ வெடிக்க வச்சா முடிஞ்சது. அடச்சே. எங்க அப்பா அழகா ரசிக்கணும். அழகு ரசிக்கிறது இருக்கட்டும், வெடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் அவ. ஆமா, இது என்னது? இது ஒரு கிறிஸ்டல். இது கண்டிப்பா எதிரியோட ஜூட்ஸு தான். ஆனா இது வரைக்கும் நான் இவ்ளோ பெரிய ஜூட்ஸுவை பார்த்ததில்ல. ஓகே சாய், சரி இனிமே நான் பாத்துக்கிறேன். பார்க்குறோட அடிக்கு உடையாத அது. ஆனா அவ்வளவு பாதிக்கப்படுவாளே உடைச்சா. ஓ எவ்வளோ பெரிய பேரர் போட்டு வச்சிருக்கா உள்ள. இதுக்குள்ள தான் இருக்காங்களா அப்போ அந்த டீமு? உடச்சி தான் உள்ளே போக முடியும் இப்போ. நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. மொத்தம் 1 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கு. 1 கிலோமீட்டரா? அப்ப நம்ம எதிரி கண்டிப்பா திறமசாலி தான். இத உடைச்சு தள்ளுறது ஒரு விஷயமா என்ன? அது அவ்வளோ ஈஸி இல்ல நருட்டோ. இந்த பேரியருக்குள்ள ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கான்னு நமக்கு இன்னும் தெரியாது. மரத்தை வச்சு செக் பண்ணுறாரு.
நல்ல விஷயம்தான். வெளியில இருந்து தொடும்போது இதுல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ககாஷியும் அவரோட டீமும் கண்டிப்பா இதுக்குள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கணும். அவங்கள இது சிறை புடிச்சு வச்சிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இதுவே ஒரு பெரிய ட்ராப்பா இருந்தா நம்ம என்ன பண்றது? கேப்டன் யாமாட்டோ, ஒரோச்சிமாருடைய ஹைட் அவுட்ல நாம அந்த செவுத்த உடைச்ச மாதிரி இதையும் உடைக்க வழி இருக்கும்ல? அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. இந்த கிறிஸ்டல் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப டென்ஸா இருக்கும். மண்ணால செய்யப்பட்ட வால் மாதிரி இதுல வீக் ஸ்பாட்ஸ் எதுவும் இருக்காது. ஒருவேளை இதுக்கு அடியில பூமியை தோண்டி உள்ள அப்படி போலாம்ல. அடியிலையும் இருக்கா? அடி வரைக்கும் போட்டிருக்கா. இந்த கிறிஸ்டலுக்கு வீக் ஸ்பாட்ங்கிறதே கிடையாது. வால் மாதிரி அடியிலையும் போக முடியாது. இதோட டென்சிட்டி அதிகமா இருக்கிறதால ஒரே பாயிண்ட்ல தாக்குறதுல எந்த ஒரு யூஸுமே இல்ல. சரியா சொன்ன. அப்ப எப்படிடா? நம்ம அட்டாக்கோட ஃபோர்ஸ இந்த இடம் மொத்தமா அப்சர்வ் பண்ணிக்கும். இம்பாக்டும் குறைஞ்சு போயிடும். நம்ம அட்டாக் வேலை செய்யணும்னா அது வைட் ரேஞ்ச்ல இருக்கணும், பவர்ஃபுல்லாவும் இருக்கணும். ஃபன்னா இருக்கும் போல இருக்கே. வாய்ப்பே இல்ல நருட்டோ. பரவாயில்ல சாக்குரா, நீ கவலைப்படாத. அந்த ஜூட்ஸுவை பயன்படுத்த மாட்டேன். நான் ரகசியமா கத்துக்கிட்ட புது தவக்கலை ஜூட்ஸுவை வச்சு ட்ரை என்ன பண்ண பண்ண போறேன். முடியுமா? நீ என்ன சொல்ற? அவங்களாம் கட் பண்ண முடியும்ல, அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ நம்ம வாட்டர் மூலியமா கிறிஸ்டலை கட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ சமன் பண்ணியா? இதெல்லாம் எப்ப நருட்டோ பின்ன என்ன மேஜிக் பண்ணலாம்? நல்லா இருக்கு. இப்ப இவங்கள வச்சு நீ என்ன செய்ய போற நருட்டோ? கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இதுவும் கத்துக்கிறது ஒரு இடத்துல யூஸ் ஆகுது இல்ல? ஆனா ட்ரை பண்ணி பாக்குறதுல தப்பு இல்லையே. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜேட் கிறிஸ்டலுக்குள்ள சீலான லைட்டால தப்பிக்கவே முடியாது. எதுக்கு கோவப்படுற? என்னையும் என்னுடைய கூட்டாளிகளையும் விட்டுருங்க. இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட உடைஞ்ச கண்ணாடி மாதிரி தூள் தூளா ஆக்கிடுவேன். சொல்ல வேண்டியத சொன்னேனா? நான் ரெடியா இருக்கேன். ட்ரெய்னிங்ல நம்மளுடைய டைமிங் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அத மட்டும் இப்ப ஃபோக்கஸ் பண்ணா போதும். அவங்க இப்போ என்ன பண்ண போறாங்க? என்ன பண்ண போறான்னு பொறுமையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம வித்தையை காட்டுவோமா காமட்டாட்சு? முதல்ல மூக்க பயன்படுத்தி மூச்சை இழுக்கணும். மூச்சை இழுத்து பிடிச்சுக்கோ. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல விடு. கம் ஆன். ஐயோ ஒருத்தாரு இன்னும் ட்ரைனிங்கே முடிக்கல. நினைச்சது ஏன் தப்புதான். காமட்டாட்சு, உன் பிரச்சனை தான் என்ன? ஏன் இப்படி சொதப்புற? நான் மறந்தே போயிட்டேன். சக்கராவை இன்ஃபியூஸ் பண்ணணும்ல. கொஞ்சம் கவனமா இரு காமட்டாட்சு, அப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுக்க மாட்டேன். ஓகே, கொஞ்சம் கவனமா இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோமா? பைப்புக்குள்ள சக்கராவை நிரப்பி கவனமா ஃபோக்கஸ் பண்ணணும். கெத்து காட்டு, மானத்தை வாங்காத. அப்படிதான் தம் கட்டு. மூச்சை ஒரேடியா வெளியே விடு. டாக்டரா வாய் அடைக்கணும். வாட்டர் பிஸ்டல். உடையுதா? நல்ல போஸ்ட் தான். உடஞ்சிச்சா? நானே எதிர்பார்க்கல, ஆனா அசத்திட்டோம். இன்னைக்கு எபிசோடு வேற லெவல்ல இருந்ததுங்க. புதுசா இருந்தது. அவ கிறிஸ்டல் வந்து இவ்வளோ நேரம் வந்து எதுவுமே பண்ணலை. இப்போதான் அவ பவரே என்னன்றது புரியுது. எவ்வளோ சக்கரா வச்சுட்டு இருக்க, மொத்த காட்டையும் விட்டா இது பண்ணுவா போல. 1 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு கிறிஸ்டல் போட்டு மூடி வச்சிருக்கா பந்து மாதிரி. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு, என்னடா இது அப்படின்ற மாதிரி. உரைச்சி இவ்வளோ போதாடா உனக்கு, இவ்வளோ வச்சாலும் நீ பவர்ஃபுல் ஆகிடுமா, எதுக்குடா சாஸ்கியா பிடிச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்கு. இவ்வளோ அதுவும் பாட்டி ஏற்கனவே இதை அனுபவிச்சும் இருக்கு. ஏற்கனவே இவங்க கிளான்லேருந்து வந்து நம்ம லீஃப் வில்லேஜ்லேயும் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கும் தெரியுது இது. பிளட் அளவுக்கு பிளட்டை கூட கிறிஸ்டலாக மாற்றி உருக்குற அளவுக்கு இவங்களுக்கு பவர் இருக்குது. அவ்வளோ பவர்ஃபுல்லான கிளான். அதில் அந்த பிளானே இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருத்தி மிஞ்சி இருப்பா போல். ஸோ அதை இதை எடுத்து வச்சுட்டு இருக்கு உரைச்சி. இவனுக்கு மட்டும் எப்படி தான் எல்லாம் கிடைக்குதோ தெரியல. எல்லா கிளான்லேயும் பெஸ்ட்டான ஒரு ஆளை பிடிச்சி கரெக்டாக பிடிச்சிக்கிறான். ஸோ இவ்வளோ எதிர்த்து எப்படி இப்போ ஃபைட் நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ இதை இன்னாட்டா மாட்டியிருக்கா. ஜஸ்ட்டு ஒரு சொடக்கு போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் நீ அவளை பண்ணி தான் பாரு. அவங்க அண்ணங்கிறான் நிஜின்னு வார்த்தை. இவ போகிற பிஸ்டெலாம் கம்மி. அவன்லாம் வந்தால் இன்ச்சா அவனை கொண்டுருவான். அவனுக்குலாம் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஏன்ட்டு அவளை கை வச்சா அவ்வளோதான். நம்ம நருட்டோ கூட விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதான். எல்லாருமே டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த கிளானே வேற மாதிரி. அது இவ சாஃப்டா ஒருத்தி தான் சாஃப்டான ஆளேன்னு நினைக்கிறா அவள் கிளான்ல. மீதி எல்லாருமே ரஃப்பான ஆளுங்க. மூஞ்சியே கொடுமா இருக்கும்.
அவங்க எல்லாம் கை வச்சு ஆமா, தப்பு பண்ணிட்டாருன்னு தோணுது. இன்னாட்டு எப்படின்னா அந்த 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 குரூப்புக்கே ஒரு கடைக்குட்டி மாதிரி இல்ல, ரொம்ப சாஃப்டான ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் வேணாம். அதான் அந்த கிளான்லயே சாஃப்டான அமைதியான ஒரு பொண்ணு இவன் மட்டும்தான். அவங்க அப்பனெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ செதறிடுவேன்ற மாதிரி இருக்கும். தப்பான ஆள் மேலே கை வச்சிருக்க பார்ப்போம். பட் அவங்களா இப்போ வரதுக்கு பட் சொல்கிறேன், சப்போஸ் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அவ்வளோதான், நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போது இவன் வாட்டர் ஸ்டைலில் அந்த தவக்கலெல்லாம் எடுத்து பண்ணால் அது உடஞ்சிச்சான்னு தெரில. பட் பவர் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த 1 கிலோமீட்டர் அளவுக்கு அது காற்றே போச்சு. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் தான் பண்ணோம். உடஞ்சிச்சான்றது தான் டவுட். ஆனா எனக்கு என்னவோ அது உடையாத மாதிரியே ஒரு ஃபீல் பார்க்கலாம் என்னன்ட்டு. ஆனா இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குல்ல எபிசோடு, பரவாயில்ல, ஃபில்லர்ஸ்லயும் இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்க்கேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து அந்த ட்ரைனிங் என்னன்றது நம்மளுக்கு காட்டல, அது பண்ணானா இல்லையான்னு. பட் இப்போ கரெக்டாக பெஸ்ட்டான இடத்துல கரெக்டாக எடுத்தாங்க, யூஸ் ஆச்சு. கொஞ்சம் தவக்கல இப்பயும் கொஞ்சம் இது பண்ணுது தான், வேலை காட்டுது. ஆனால் பிடிச்சிக்கிச்சு, ஒர்க் ஆகுது. இன்னும் இது கொஞ்சம் டெவலப் ஆனாங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இது ஒர்க் ஆகும். எமட்டோவும் நம்ம நருட்டோவும் பண்ண அந்த காம்போ இதுலேயும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சா கிட்ட வந்துட்டாங்க. ஆனா யூகிமாரை மட்டும் புரிஞ்சுக்கவே முடியலைங்க. அது வர்றப்பெல்லாம் நமக்கு ஒரு 100 தாட்ஸ் போகுது, இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா, நம்ம போட்டு நிறைய ஐடியாஸ் வந்து குழப்பிக்கிறோமே தவிர அது ரியலாக அங்கே என்ன நடக்குது. அவன் இல்லூஷன்ஸ் மாதிரி வரான், நான் வர இடம்லாம் ஆனால் புகை மூட்டமாக இருக்கேன் எப்போ வந்தாலும், அது என்னன்னு புரியல. அந்த மாதிரி வந்து பேசுகிறான், திடீர்னு காணாமலும் போயிடுறான். அது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அவனோட நினைவாற்றல் எல்லா இடத்துக்குமே ட்ராவல் ஆகுதா அப்படின்ற மாதிரி. அதாவது தண்ணி அந்த இடத்துல வந்து அவன் அங்கேயே இருந்தாலும் அவனால் ட்ராவல் பண்ண முடியுமோன்னு தோணுது. ஏன்னா நருட்டோ முன்னாடி முன்னே அது மாதிரி தான் வந்துட்டு டக்குன்னு மறைஞ்சான். அப்பயே டவுட், எப்படா கரெக்டாக இவங்ககிட்ட வந்த போன அது என்னடா அப்படின்ற மாதிரி. இப்பயும் அதே மாதிரி தான். அது வந்து இவன் கேட்குறதுக்கு முரணாதான் பஸ், அது இஷ்டத்துக்கு தான் பேசிச்சு. ஸோ அவன் இல்லைன்னு தான் அது நினைக்கிறேன். அவனுடைய ஆற்றல் அது காற்று மூலியமாகவே எல்லா இடத்துலையும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் போல இருக்குது. ஸோ அப்படி தான் நருட்டோக்கிட்டே அப்பப்போ பேசிட்டு அப்படி போகிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா கபூட்டோ பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு தண்ணியில் தான் என்னமோ பண்ணால் தண்ணி மேலே வரைக்கும் ஹையாக போச்சு, அந்த எனர்ஜி ஏதோ ஒன்று போச்சு. சாசுகே மீட் பண்ணுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நடுவில் ஆறு தான் போயிட்டு இருந்தது. இப்போ நருட்டோ இருக்கிற இடமும் சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. ஸோ தண்ணி இருக்கிற இடம்லாம் அவனுக்கு ஈஸியாக வந்துட முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ அவனோட மெமரி அது வந்து அதான் ட்ராவல் ஆகுமோ என்னமோ, அவனோட இது அவன் போன இடம்லாம் வந்து திரும்ப அவனால் நினைவாற்ற முடியுமா, பண்ணிகிட்டே இருக்க முடியுமோ என்னமோ, அது நருட்டோனாலையும் பார்க்க முடியுது. ஸோ அவன் கனெக்டடாக யார்கிட்டலாம் இருக்காங்களோ அதுக்கு அவன் கண்ணுக்கு மட்டும் அது தெரியுமோ என்னமோ. அவன் நினைக்கிற ஒரு ஆள் இப்போ நருட்டோ பார்த்துருக்கான், அவன் இப்போ சொன்ன ஒரு விஷயம் அவன் ஸ்ட்ராங்காக இறங்கியிருக்குன்றப்போ நருட்டோட ஆளாக பார்க்குறான், அவங்க ஒரு ஆளாக பார்க்குறான். அவன் யாரெல்லாம் வந்து பார்க்குறானோ அவங்கள்ட்ட வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் போல். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பார்க்கலாம் எபிசோடு வரப்போ. இருந்த இடத்துல இருந்து உணர்வு கூட வந்து உருவம் கிடைச்சி போய் பேசி எல்லாம் பண்ண முடியும் போல. ஸோ உணர்வால் எல்லாருக்கும் டச்சு அவனுக்கு யார்யார்ட்டெல்லாம் உணர்வு ஏற்படுதோ அவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி தெரியுது. அது எனக்கு சொல்ல தெரியல, வார்த்தையால் சொல்ல தெரியல. பட் அது பார்ப்போம் எபிசோடு வரப்போ. நான் அது சொன்னது வந்து இதுவாகிடும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இப்போ இவங்க நருட்டோ வந்து உடச்சி உள்ளே வந்தாலும் இவன் வந்து அந்த ட்ராப் வச்சுட்டே இருக்கா. ஸோ யார் அந்த கிறிஸ்டலில் மாட்டினாலுமே கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு இவன் மட்டும்தான், அந்த பூச்சி மட்டும்தான் தப்பிக்கு. ஏன்னா அது மட்டும்தான் அது கூட போராடி வெளியே வரத்துக்கு கற்று இருக்குது. ஸோ அதை மீறி வர முடியும்னா ஒத்தனால் தான் முடியும். அவனுக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் தான் மற்றவங்களையும் காப்பாற்றுறதுக்கு வழி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து வேறு யாருக்கும் அது பண்ணுறதுக்கான இதுவும் இருக்காதுன்னு தான். அதை மீறி ஹினாட்டா மாட்டியிருக்கல. இப்போ யார் வந்து அட்டாக் பண்ண வந்தாலும் அதை வச்சே பயமுறுத்துவான். இப்போ அது ரொம்ப ரிஸ்க் இல்லை, அவனையும் காப்பாற்றணுன்றது இல்லை. இப்போது இவங்களாம் இப்போ வந்து இந்த டீம் மட்டும்தான் இருக்குன்னு அந்த அளவுக்கு தான் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கா. இன்னொரு பேக்கப் டீம் வந்திருக்குன்னு இப்போ அவளுக்கு தெரியாது. ஸோ இந்த டீமை தான் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கா. யாருக்கு என்ன பவர், கக்காஷிக்கு என்ன பவர், இனாட்டாக்கு என்ன பவர், அவனுக்கு என்ன பவர்ன்றது மட்டும் தெரிஞ்சு இப்போ அது ரெடியாக இருக்குது. பட் இப்போ புதுசாக அந்த டீம் என்ன ஏதுன்னே தெரியாது இல்லையா. இப்போ இவங்களை பற்றி அனலைஸ் பண்ணுற டைம் இருக்காது. ஸோ இவங்களோட அட்டாக் அவளுக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். இவன் என்ன ஏதுன்னு இவங்களுக்கு தெரியாமல் இப்போ பண்ண முடியாது இல்லையா. ஸோ இது ஒர்க் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். நிஜு எங்கே போனான்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நிஜு பார்க்கணும், அவனும் வரணுன்ற. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ இந்த இடத்துலலாம் வந்தோன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த பாண்டிங்லாம் வந்து. ஆனால் சொல்ல முடியாது. பார்ட்டி பேக்கப்புக்கு இன்னொரு டீம் அனுப்புனோன்னா அடுத்து இருக்கிறது காய் தான், அவங்க டீம் தான் அனுப்புவோம். அவங்க வந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் தான் தோணுது. இனாட்டாவோட பார்த்தோன்னா அவன் வெறியாகி ஒன்று பண்ணுவான் இல்லையா, அதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது. அது ஃபைட்டு நிஜி ஃபைட்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதனால் அவங்கள வேறு லெவலில் இருக்குமா, அது வந்து இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குமே அப்படி. இந்த 2 டீமே வேறு லெவல் பண்ணோம். அதுவும் வந்துச்சுன்னா 3 டீமே ஒன்றா பார்த்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். பார்ப்போம் நடக்குதான்ட்டு. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.